வணக்கம்டா மச்சான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாலியும் கப்பியும் ஒண்ணா விட்டா ப்ளே மியூசிக். பேபி ஃபார்ம் ஆகுமா ஆகாதா, ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதா, அதான் பார்க்க போகிறோம். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு காலையில் ஒரு 6 மணி இருக்கும். நான் மீனுக்கு ஃபுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனப்ப அங்கே ஒரு அதிசயத்தை கண்டேன். அங்கே ஒரு குட்டி மீன் இருந்துச்சு. ஆனால் அது மாலியோட குட்டியா இல்லை கப்பியோட குட்டியானே தெரில. ஸோ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஒருவேளை அது மப்பியாக இருக்குமோ அப்படின்னு. மப்பி என்றால் என்ன? மப்பி என்பது மாலிக்கும் கப்பிக்கும் கிராஸ் ப்ரீட் ஆகி வந்த குட்டி தான் மப்பின்னுவாங்க. ஆனால் அது ரொம்ப ரேர். மாலியை தான் மேட் பண்ணும், அதே மாதிரி கப்பியோட தான் மேட் பண்ணும். ஆனால் மாலி கப்பி மேட் பண்ணுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் மப்பியை நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இறக்குவோம் ப்ராஜெக்டை. நான் இப்போ ஒரு பக்கெட்டில் 5 மீன் எடுத்துக்கிட்டேன். 3 ஃபீமேல் மாலி, 2 மேல் கப்பி. ஒய் ஃபீமேல் மாலி, ஒய் நாட் ஃபீமேல் கப்பி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் நான் ஆன்சர் இப்போ சொல்கிறேன். யூஸ்வலாக மாலியோட சைஸு பிக்கர் தென் கப்பியோட சைஸு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால உங்களுக்கு ஹெல்த்தியான பேபிஸ் வேணும்னா மாலியோட பேரண்ட்டாக எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா அது பெருசாக இருக்குது, வயிறும் பெருசாக இருக்கிறனால பேபிஸ் நல்லா ஹெல்த்தியாக ஃபார்ம் ஆகும். ஆனால் கப்பி சின்னதாக இருக்கிறனால, வயிறு குட்டியாக இருக்கிறனால பேபிஸ் அன்ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ பிறந்தாலும் கொஞ்ச நாளே இறந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த 5 மீனையும் நான் என்னோடய கிளாஸ் டேங்க்கில் செப்பரேட் பண்ணி ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த கிளாஸ் டேங்க்கில் வந்து ஏற்கனவே நிறையா மைக்ரோப்ஸு, ஏஜ்டு வாட்டர், அப்புறம் வந்து மணி பிளான்ட்லாம் போட்டனால அதுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் நிறையா இருக்குது அதில். ஸோ சீக்கிரமாக குட்டி போடவும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த 5 மீனையும் ஒரு மாதத்துக்கு தனியாக ஒரு டேங்க்கில் போட்டு குட்டி போடுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். சப்போஸ் இந்த ஒரு மாதத்தில் அது குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி மப்பியாக தான் இருக்க முடியும். அப்புறம் இந்த ஒரு மாதத்தில் குட்டி போடலனா நம்ம ப்ராஜெக்ட் மப்பி ஃபெயிலியர். இதுலேருந்து நமக்கு மப்பின்னு ஒரு ஃபிஷ்ஷு உண்மையாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். நிறைய யூடியூபர்ஸ் வந்து மப்பிலாம் இருக்குது, நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கான ப்ரூஃப், அதோட குட்டியோ இல்லை இந்த மாதிரி தனியாக செப்பரேட் பண்ணி அது குட்டியை வர வச்சு காமிச்சதே இல்லை எந்த யூடியூபர்ஸும். தமிழாகவும் சரி இங்கிலீஷும் சரி நான் ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துட்டேன், யாருமே கரெக்டான ப்ரூஃப் காமிக்கல. ஸோ அதனால தான் நானே களத்தில் இறங்கி சரி இது நம்ம பண்ணிவிடுவோம், பண்ணி நமக்கு உண்மையாகவே மப்பின்றது ஒரு குட்டி ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் ஏற்கனவே இந்த கப்பீஸ் வந்து மாலிஸை போட்டு ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 நாளில் மேட் பண்ணிவிடும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு ஒயிட் மாலி கொஞ்சம் நேரத்தில் விடுவேன், அது பாருங்கள் எப்படி கப்பீஸ் போயிட்டு அந்த ஒயிட் மாலியை அப்படியே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்னு. ஸோ இப்போ நான் அந்த ஒயிட் மாலியை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம பிளாட்டினம் டம்போ ஏர் கப்பி நம்ம ஒயிட் மாலியை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 நாளில் மீட்டிங். இதில் வேறு காம்படிஷன் வேறு, இன்னொரு கப்பி வேறு அது போட்டு வச்சு மீட்டிங் பண்ண பார்க்குது. அதனால தான் நான் 3 ஃபீமேல் 2 மேலாக விட்டுருந்தேன். இல்லை ரொம்ப ப்ரெஷர் ஆச்சுன்னா அது ஒயிட் மாலி இறந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாளில் மீட்டிங் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் பேபி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும். ஸோ கடைசியாக 1 மாதம் வச்சோம்னா குட்டி வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் 1 மாதம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் குட்டி வந்துச்சா இல்லையான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். விடாமல் எல்லா மாலியும் துரத்திட்டுருக்கு கப்பி. தெரிஞ்சு எல்லா மாலியும் ப்ரெக்னென்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் மப்பி ஃபெயிலியராக சக்ஸஸானு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Fishyman 69. Fishyman 69 is back, the Fishyman 69, Fishyman 69. He don't eat fishes, but Fishyman 69. Everyone say thanks for watching Fishyman 69, Fishyman 69.